Good evening students. இந்த கிளாஸில் third யூனிட் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் வந்துட்டு கண்டினியூஸ் பீம் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின்: அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் லோடட் as shown in figure by மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். எந்த மெத்தடில் சால்வ் பண்ண அவங்க கொடுத்துருவாங்க. செகண்ட் யூனிட்டுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னாலும் 12th கொஸ்டினில் வந்துச்சு அப்படின்னா யூனிட் செகண்ட் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வச்சுக்கோங்க. 13th கொஸ்டினில் வந்துச்சுன்னா மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்கெட்ச் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அண்ட் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், 2 டயக்ராம் வரையணும். சரிங்களா? கண்டினியூஸ் பீம் பாருங்கள். இதில் எத்தனை ஸ்பேன்ஸ் இருக்குன்னா A to B, B to C, C to D 3 ஸ்பேன் இருக்குது. 3 ஸ்பேனுக்குமே வந்துட்டு லென்த் இண்டிவிஜுவலாக 5 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு இதில் ஃபுல்லும் யூடிஎல் ஆக்ட் ஆகுது 10 kN/m. அதனோட ஸ்பேன் 5. முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது ஐ. போன ப்ராப்ளத்தை இஐ கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த யூனிட்டில் வந்துட்டு இஐ வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டன்ட் இல்லை, வேறு ஒவ்வொரு மெம்பருக்கு வேறு ஐ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிசிக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகுது அட் 3 மீட்டர் ஃப்ரம் பியில் ஆக்ட் ஆகுது. அதனோட ஐ வேல்யூ 2i. அடுத்தது C2Dக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்லோ 2.5 மீட்டர், 2.5 மீட்டர், அதனோட ஐ வேல்யூ ஐ தான். சரிங்களா? இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்பேன் A to B, A to Bக்கு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது MFAB ஈக்குவல் டு -W²/12. நெட் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் ஃபார் ஏபி ஸ்பேன் ஈக்குவல் டு -W²/12. டபிள்யூங்கிறது வந்துட்டு இந்த 10 தான் வந்துட்டு டபிள்யூ. எல்லுங்கிறது வந்துட்டு 5 மீட்டர். சப்ஸ்டிட் பண்ணிங்க -20.83. அடுத்தது MFBA, அதே ஸ்பேனுக்கு B2Aக்கு போட்டிங்கன்னா இதே W²/12 தான், ஆனால் பாசிட்டிவ் ப்ளஸ்னு போட்டுக்கணும். சேம் வேல்யூ 20.83 வரும். அடுத்து ஸ்பேன் BC, ரெண்டாவது ஸ்பேன் வர்றோம். அதில் வந்துட்டு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. சென்ட்ரல் பாயிண்ட் லோடா இல்லை தள்ளி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தா தள்ளி ஆக்ட் ஆகுது. இதில் 3 மீட்டர், இந்த பக்கம் 1 மீட்டர் இருக்குது. அப்போ வந்துட்டு அதுக்கு ஃபார்ம்லாம் -WAB²/L². அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். டபிள்யூக்கு வந்துட்டு 25 போட்டுக்கிறோம். ஏக்கு வந்துட்டு 3ன்னு எடுத்துக்கணும், பி வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கணும். டிவைட் பை எல்லுங்கிறது 4 மீட்டர். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -4.69. அதே மாதிரி B2C போட்ட மாதிரி C2Bக்கு போடும்போது ப்ளஸ் WA²/B/L². ஏ வேல்யூ தெரியும் 3, பி வேல்யூ 1 மீட்டர் தெரியும், டிவைட் பை எல்லுங்கிறது 4 மீட்டர் தெரியும், W 25 மீட்டர், 25 kN. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 14.06. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பேன் CD வர்றோம். சிடிக்கு வந்துட்டு பாயிண்ட் லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. அப்போது ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டுக்கு வேல்யூ -WL/8. W 40, எல்லுங்கிறது 5 மீட்டர், டிவைட் பை 8ங்கிறது கான்ஸ்டன்ட் போட்டோம்னா -25. MFDCக்கு பார்த்தீங்கன்னா அதே பாசிட்டிவ் வேல்யூவில் வரணும். W + WL/8 போட்டிங்கன்னா 25 kN. சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப்பு பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருங்கிறது மேஜராக எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மெம்பரோட ஸ்டிஃப்னஸை பொறுத்து இருக்கும். அதாவது அந்த மெம்பர் வந்துட்டு எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குதோ, அதாவது எவ்வளோ ரிஜிடாக இருக்குதோ, அதாவது ஒரு மாற்றத்துக்கு இடம் கொடுக்காம எவ்வளோ அதிக நேரம் தாக்கு பிடிக்குதோ அதை வந்துட்டு ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற பீமில் எது ஜாயிண்ட்னு பார்க்கணும். மொத்தம் ABCD 4 சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஜாயிண்ட்டுங்கிறது போன ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரியே தான். 2 மெம்பர் ஒரு இடத்துல மீட் ஆச்சுன்னா அது ஜாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஏல வந்துட்டு ஒரு மெம்பர் தான் இருக்குது, A to B மட்டும் தான் இருக்குது. அப்போ ஏவை ஜாயிண்ட் எடுக்க வேண்டாம். பிக்கு பாருங்கள், B to A இருக்குது, B to C இருக்குது. அப்போ பியை ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து C to B ஒன்று இருக்குது, C to D ஒன்று இருக்குது. அப்போ சிலேருந்து 2 மெம்பர், லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று இருக்குது. அப்போ C ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து Dயில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு மெம்பர் இருக்குது, D to C, ரைட் சைடில் மெம்பர் இல்லை. அப்போ D ஜாயிண்ட் எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஜாயிண்ட் வந்துட்டு 2 தான், B and C. சரிங்களா? அதுக்கு பியிலேருந்து எத்தனை மெம்பர் வருதுன்னு பாருங்கள். B to A வருது, B to C வருது. அதுதான் இங்கே எழுதியிருப்போம். பி ஜாயிண்ட்டில் மெம்பர் வந்துட்டு B to A ஒன்று இருக்குது, B to C ஒன்று இருக்குது. அடுத்தது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்ங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? I/L. சரிங்களா? ஐங்கிறது அந்த ஏபி இல்லைனா பிஏவோட மெம்பர் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ வேல்யூ ஐன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஐ போட்டுக்கிறோம். டிவைடட் பை எல் வேல்யூ வந்துட்டு லென்த் ஆஃப் த மெம்பர் பிஏவோட லென்த் வந்துட்டு 5 மீட்டர்.
அந்த 5 மீட்டர் அங்கே எழுதிக்கிறோம். சரிங்களா, I/5. அதே மாதிரி பிசிக்கு போடுறோம். பிசிக்கு போடும்போது திரும்ப I/L தான். பிசிக்கு வந்துட்டு I வேல்யூ வந்துட்டு 2i கொடுத்துருக்காங்க, L வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 2i/4 போடணும். 2i/4 வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 4 கேன்சல் பண்ணால் I/2 வந்துடும். சரிங்களா, 2 டேபிளில் இது மேலே 1 டைம் கீழே 2 டைம்ஸ் I/2 வந்துருச்சு. அடுத்தது அதே மாதிரி சி மெம்பருக்கு எழுதும்போது C2B ஒன்று இருக்குது, C2D ஒன்று இருக்குது. பாருங்கள், சிக்கு வந்துட்டு C2B ஒன்று இருக்குது, C2D ஒன்று இருக்குது. ரெண்டுக்குமே 2 மெம்பர் எழுதிட்டு ரெண்டுக்குமே ஸ்டிஃப்னஸ் பார்த்தா இதுக்கு 2i, இதுக்கு I. பாருங்கள், சிபிக்கு வந்துட்டு 2i/L 4 மீட்டர்னு போட்டிருக்கோம், சிடிக்கு வந்துட்டு I/5ன்னு போட்டிருக்கோம். இதை சிம்பிளை பண்ணால் இது 2 டேபிள் 1 டைம் கீழே வந்துட்டு 2 டைம் I/2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பி ஜாயிண்ட்டில் என்னென்ன மெம்பர் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். BA BCன்னு 2 மெம்பர் வருது. அப்போது இந்த ரெண்டு இதனோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் I/5ம் இதனோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் I/2 அது ரெண்டையும் டோட்டல் பண்ணிக்கணும். டோட்டல் பண்ணும்போது I/5 + I/2 இதை நீங்கள் கேல்சியில் போட்டுக்கலாம். கேல்சியில் போட்டிங்கன்னா 1/5 + 1/2ன்னு போட்டிங்கன்னா வேல்யூ வந்துட்டு 7/10 உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 வரும். இது வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க, இது 5i வரும், இது 2i வரும். அப்போ 2i + 5i 7i கிடைக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லை அதை எல்சிஎம்னு சொல்லுவாங்க, எல்சிஎம் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது அதனோட ஃபார்முலா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் / டோட்டல் ஸ்டிஃப்னஸ். இதில் இருக்கிற ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸையும் 2 மார்க்கில் கேட்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரையும் 2 மார்க் கேட்பாங்க. சரிங்களா, ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னால் நீங்கள் என்ன பண்ணால் I/Lன்னு எழுதணும் ஃபார்முலா. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் / டோட்டல் ஸ்டிஃப்னஸ் எழுதணும். இந்த கேஸில் பாருங்கள், ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு இந்த BAக்கு எழுதுகிறோம். BAக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் I/5 / டோட்டல் ஸ்டிஃப்னஸ் 7i/10. 7i/10 இங்கே இருக்குது, அதை எழுதிட்டோம். அது அப்படியே ரெசிப்ரோக்கல் இறங்க போகும்போது 10/7i ஆகும். I கேன்சல் ஆகிடும். இது 1 டைம் 5 டேபிளில் வந்துட்டு இது 1 டைம் 10 வந்துட்டு 2 டைம், அப்போ 2/7 ஆகும். அடுத்து பிசிக்கு எழுதும்போது பிசிக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் என்னது I/2 / டோட்டல் ஸ்டிஃப்னஸ் இதே தான் 7i/10. இது ரெண்டுக்கும் சால்வ் பண்ணும்போது I/2 இன்ட்டு இது வந்துட்டு ரெசிப்ரோக்கலாக 10/7i ஆகிடும். இது 2 1 டைம் டேபிளில் 2 டேபிள் 1 டைம் 10 வந்துட்டு 5 டைம் 5/I கேன்சல் ஆகிடுச்சு, மீதி 7 மட்டும் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த கேஸுக்கும் அதே மாதிரி CBCDக்கும் அதே மாதிரி வந்துட்டு டோட்டல் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஸ்டிஃப்னஸ் எப்படி ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் CBCD இந்த 2 மெம்பரையும் வந்துட்டு டோட்டல் பண்ணுறதா டோட்டல் ஸ்டிஃப்னஸ். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் / டோட்டல் ஸ்டிஃப்னஸ். சிபிக்கு கண்டுபிடிக்கும்போது சிபியோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் / டோட்டல் ஸ்டிஃப்னஸ். சிடிக்கு கண்டுபிடிக்கும்போது சிடியோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் / டோட்டல் ஸ்டிஃப்னஸ். இதை பார்த்து இந்த 2 ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி இது கிடச்சிரும். அடுத்து 3வது மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போடுறோம். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் எழுதிக்கணும், அடுத்து மெம்பர்ஸு, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், இந்த 3 எழுதிக்கங்க. ஜாயிண்ட் வந்துட்டு நமக்கு மொத்தம் என்னென்னா மொத்தம் 4 சப்போர்ட் ABCDன்னு 4 சப்போர்ட் இருக்குது. 4 சப்போர்ட்டில் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏல வந்துட்டு A to B மட்டும்தான் வருது. பிங்கிறதுல வந்துட்டு BA இருக்குது, BC இருக்குது. சியில் வந்துட்டு CB இருக்குது, CD இருக்குது. டியில் வந்துட்டு DC மட்டும்தான் இருக்குது. டியில் வந்துட்டு DCன்னு வரும். சரிங்களா, இது எழுதிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்துட்டு இந்த டேபிளில் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BAக்கு வந்துட்டு 2/7, BCக்கு 5/7. சரிங்களா, எழுதியிருக்குமா? அதே தான் வந்துட்டு இங்கே நம்ம BAக்கு வந்துட்டு 2/7, BCக்கு 5/7 எழுதிக்கிறோம். அதே மாதிரி CBக்கும் CDக்கும் வந்துட்டு அதே டேபிள் இங்கே இருக்குது. CBக்கு CDக்கும் 5/7 இருக்குது, 2/7 இருக்குது. CBக்கு பாருங்கள் 5/7, CDக்கு 2/7. அதை எடுத்து அந்த டேபிளில் போட்டுக்கிறோம். டேபிளில் போட்டுட்டிங்களா, இந்த 4 வேல்யூ ஃபில் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 4 வேல்யூ ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு மூமெண்ட். இது எங்கேருந்து பார்க்கணுன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சம்ஸ் பிகினிங்லேயே இதெல்லாம் போட்டிருப்போம். ஃபிக்ஸ்டு மூமெண்ட் வந்துட்டு WL²/8 WA²/12 WL/8 WAB²/L² போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா, அது காமிக்கிறோம் பாருங்கள். அந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே காப்பி பண்ணி எழுதுகிறோம். ஏபிக்கு பாருங்கள் -20.3 போட்டிருக்கா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன முடிச்சிருக்கோம்
ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட்டு ஏபிக்கு -20.83, பிஏக்கு பாருங்கள் +20.83 பாருங்கள், பிஏக்கு வந்துட்டு +20.83. அது மாதிரி கரஸ்பாண்டிங் ஃபிக்ஸ்டு மூமெண்ட் வந்துட்டு இங்கே எடுத்து எழுதிக்கிறோம், எல்லா சப்போர்ட் எல்லா மெம்பர்ஸ்க்கு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்துட்டு இப்போ பேலன்ஸிங்கிற கான்செப்ட் வருது. பேலன்ஸிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு பேலன்ஸ் அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எழுதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் எழுதிடுறீங்க. எழுதுக்கப்புறம் பேலன்ஸிங் பாருங்கள். பேலன்ஸிங் வந்துட்டு எப்படி பண்ணலான்னா, A to B, B to N 2 நம்பர் இருக்கா, ரெண்டுமே ஒரே இதில் தான் வருது. அப்போது அடுத்து பாருங்கள், அடுத்தது B to A, B to C, இந்த ரெண்டு வந்துட்டு ஒரே ஜாயிண்ட்டில் வருதா, அந்த ஜாயிண்ட்டில் என்னென்ன மூமெண்ட் வருது, பியிலிருந்து ஏக்கு போகிறதுக்கு வந்துட்டு 20.83 இருக்குது, பியிலிருந்து சிக்கு போகிறது -4.69 இருக்குது. சரிங்களா, இது ரெண்டு தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா, பேலன்ஸ் பண்ணி அது 0 ஆச்சுன்னா தான் அந்த மெம்பர் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். 0 பண்ணுறதுக்கு தான் இத்தனை ஸ்டெப்ஸ் கீழே வரிசையாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு 0 பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கோம். கடைசியில் இந்த 0 பாயிண்ட் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டு இருக்கணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி ஆரம்பிக்கிறோன்னு பார்க்கலாம். இந்த இதிலேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் +20.83 இருக்குது, இங்கே -4.69 இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள் 20.83 -4.69 இருக்கா, இது ரெண்டையும் கேல்குலேட்டர் போட்டு பாருங்கள் 16.14 கிடைக்கும். ப்ளஸ் அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா -16.14 போடணும், அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். சரிங்களா, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு -16.14 போட்டுட்டு அதை வந்துட்டு பிரித்து கொடுக்குறோம். சரிங்களா, அதை பிரித்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு பேர் தான் பேலன்சிங். பிரித்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் இருக்குங்க இல்லையா, அதோட மல்டிப்ளை பண்ணணும் இந்த 16.14. சரிங்களா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4.61 வரும். இது எதுக்கு, எந்த மெம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஏங்கிற மெம்பருக்கு. ஏன்னா பிஏவோட ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் போட்டிருக்கு, ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் போட்டிருக்கு, அதனால் பிஏ கிடைக்கும். அதே மாதிரி இதே இதுக்கு வந்துட்டு இன்னொரு பிஏலேருந்து இன்னொரு மெம்பருக்கு பிசியோட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் 5/7, அதை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -11.53 வரும். சரி, அப்போது பிஏக்கு வந்துட்டு -4.61, பிசிக்கு வந்துட்டு -11.153. சரிங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். பிஏக்கு வந்துட்டு பிஏவுக்கு 4.61, பிசிக்கு வந்துட்டு இங்கே பிசிக்கு வந்துட்டு 11.53. எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுங்களா. என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் போட்டோம்னா +16.14 வரும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு -16.14 போட்டு அது கூட ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் 2/7 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, அடுத்த திரும்ப இது ஒரு தடவை சொல்லித்தரோம் பாருங்கள். சிபிக்கு சிடிக்கு இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறோம், 14.06யும் -25 இந்த ரெண்டையும் கேல்சியில் சால்வ் பண்ணோம்னா நமக்கு -10.94 வரும். அந்த -10.94 பேலன்ஸ் பண்ணுறதுக்கு +10.94 போடுறோம். அந்த +10.94ஓட இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் 5/7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். அடுத்தது அதே 10.94ஓட 2/7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதை ஸ்டெப்ஸாகவே போட்டிருக்கோம் பாருங்கள். பாருங்கள் 14.06 -25 போட்டோம்னா -10.94 வருது. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு +10.94 இன்டூ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் 2/7 5/7 மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது கேரி ஓவருங்கிற டைம் நல்லா பாருங்கள். கேரி ஓவர் வந்துட்டு பக்கத்து சப்போர்ட்டுக்கு பாதி வேல்யூ கொடுக்கணும், அதுதான் கான்செப்ட். சரிங்களா, அப்படி கொடுக்கும்போது ஹிஞ்சு சப்போர்ட்டாக இருந்தால் கொடுக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டாக இருந்தால் மட்டும் கொடுக்கணும். நமக்கு ஏ சப்போர்ட்டு ஃபிக்ஸ்டு, டி சப்போர்ட்டும் ஃபிக்ஸ்டு. கொஸ்டினில் ரெண்டுமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட் தான் கொடுத்துருக்கா. கொஸ்டின் காமிக்கிற பாருங்கள், பாருங்கள் ஏ சப்போர்ட்டு ஃபிக்ஸ்டு தான் கொடுத்துருக்கான், டி சப்போர்ட்டு ஃபிக்ஸ்டு தான் கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டுக்குமே நான் வந்துட்டு கேரி ஓவர் கொடுக்கணும். ஹிஞ்சு சப்போர்ட்டாக இருந்தால் கேரி ஓவர் கொடுக்க வேண்டியதில்லை. சரிங்களா, இப்போ கேரி ஓவர் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ கொடுக்கணுன்னா பாதி வேல்யூ கொடுக்கணும். -4.61க்கு பாதி 2.31, சிம்பிள் மறந்துடாதீங்க, -2.31 பாதி இதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கொடுத்துட்றீங்க. சரிங்களா, அடுத்தது இதை கொடுத்தாச்சா, அடுத்து இங்கே இருக்கிற வேல்யூ எப்படி பாதி கொடுக்கணும், இங்கே இருக்கிற வந்துட்டு கிராஸாக பிசிக்கு இருக்கிறத சிபி கொடுங்க, சிபிகிட்டேருந்து பிசி கொடுத்துருங்க. அப்போது -11.53 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா -5.77. சரிங்களா, அடுத்து 7.81 இருக்கா, இது டிவைட் பை 2 போட்டிங்கன்னா +3.91.
எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணணும், பிஏலேருந்து ஏபி கொடுங்க, பிசிலேருந்து சிபி கொடுங்க, சிபிலேருந்து பிசி கொடுங்க. அதே மாதிரி இங்கே சிடி இருக்குது, சிடியிலேருந்து டிசி கொடுக்கணும். சரிங்களா, சிடி வந்துட்டு 3.13 இருக்குது, டிசிக்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும், பாதி. 3.13 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 1.57. புரிஞ்சுங்களா, இதுதான் கேரி ஓவர். சரிங்களா, அடுத்து பாருங்கள் பேலன்சிங் பண்ணணும். பேலன்சிங் பண்ணுறது முன்னாடி இது என்ன பண்ணோம், பேலன்சிங்க்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம், அது ப்ளஸ் 16.14 வந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு -16.14 போட்டோம், அதோட ரிலேட்டிவ் டிஃபரன்ஸை மல்டிபிள் பண்ணோம். அதே கான்செப்ட் தான் இங்கே வந்துட்டு -1.12 இருக்குது, இங்கே வந்துட்டு -2.79 இருக்குது. அது ரெண்டையும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ டோட்டல் பண்ணுறீங்க. டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு அதோட ரிலேட்டிவ் டிஃபரன்ஸ் மல்டிபிள் பண்ணி வேல்யூ சால்வ் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதே மாதிரி பண்ணிகிட்டே வர்றீங்க. எது வரைக்கும்னா கடைசியில் இந்த மாதிரி டெசிமலில் வந்துட்டு 0.0 வரணும், அது வரைக்கும் கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸும் -20.83 எல்லா வேல்யூம் டோட்டல் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். இதில் வந்துட்டு +20.83 ஒவ்வொரு எல்லா வேல்யூ அப்படியே ப்ளஸ் மைனஸ் போட்டு அப்படியே சால்வ் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்துட்டு சால்வ் பண்ணி கீழே வரைக்கும் எழுதிக்கிறீங்க. அந்த வேல்யூ தான் ஃபைனல் மூமெண்ட் உங்களுக்கு. சரிங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரியாக்ஷன் கேல்குலேஷன் போடணும். ரியாக்ஷன் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஸ்பேன் ஏபி ஸ்பேன் மட்டும் தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறோம். அதில் யூடிஎல் ஒன்று 10 km/m கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்டர்னல் லோட் 10 போட்டாச்சு. அப்புறம் மூமெண்ட் என்னென்ன வந்திருக்குன்னு வந்து எம்ஏபிக்கு வந்து 24.11 இருக்குது, எம்பிஏவுக்கு 14.29 இருக்குது. இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சோன்னா கடைசி ஸ்டெப் இங்கே ஃபைனல் மூமெண்ட்னு ஒன்று போட்டோம் இல்லையாங்க, பாருங்கள் ஏபிக்கு பாருங்கள் -24.11, அடுத்து பிஏவுக்கு 14.29. சரிங்களா, இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரைகிராமில் இங்கே நோட் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போது டேக்கிங் மூமெண்ட்டை பற்றியே போடுறோம். எம்பிஏ ப்ளஸ் இது வந்துட்டு பாசிட்டிவ், அதனால் ப்ளஸ்ஸு. அப்புறம் ப்ளஸ் யூடிஎல் பார்த்திங்கன்னா 10 × 5 × 5/2 எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் இது வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸ் -24.11. அடுத்து மைனஸ் இது RB1 ஆன்டி கிளாக்வைஸ் RB1 × 5 எல்லுக்கு வந்துட்டு 5 கொடுக்குங்க. சரிங்களா, = 0. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 115.18 வரும். டிவைட் பை இந்த லென்த்தால் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா RB1 வேல்யூ 23.03 கிடச்சிருச்சு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், அதிலிருந்து ஆர்ஏக்கு வந்துட்டு டோட்டல் லோட்லேருந்து RB1 மைனஸ் பண்ணிட்டு கிடச்சிரும். அந்த பீமில் உங்களுக்கு டோட்டல் லோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் லோடு எப்படி கண்டுபிடிக்கலாம், யூடிஎல் இருக்குது. யூடிஎல் வந்துட்டு 5 மீட்டருக்கு இருக்குது, 5 மீட்டருக்கு 10 km/m இருக்குது. அப்போ 10 × 5 50 தான் வந்துட்டு டோட்டல் லோடு. டோட்டல் லோடுலேருந்து எதை மைனஸ் பண்ணிக்கிறோம், RB1 வேல்யூ 23.03 வந்துட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நல்லா வியூ பண்ணிக்கோங்க, அப்போலாம் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கலன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதுதான் ஸ்டெப்பு. கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படி போட்டோம்னா உங்களுக்கு RA வேல்யூ கிடச்சிரும். அடுத்து ஸ்பேன் பிசிக்கு கொஸ்டினில் பாருங்கள், ஸ்பேன் பிசிங்க பாருங்கள் எப்படி இருக்குது, 2 எண்டு சப்போர்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது 3 மீட்டர் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில். அப்படியே எடுத்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு MB2Cயில் என்ன மூமெண்ட்டு டேபிள்ஸில் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், MB2C பிசி இங்கே இருக்கா, MBCயில் வந்துட்டு ஃபைனல் மூமெண்ட் எவ்வளோ வேல்யூன்னு பாருங்கள், -14.39. அந்த வேல்யூ வந்துட்டு இந்த இடத்துல -14.29 போட்டிருக்கோம். ஆன்டி கிளாக்வைஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஆன்டி கிளாக்வைஸ் போட்டோம். அடுத்தது எம்சிபிக்கு இந்த டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா எம்சிபிக்கு வந்துட்டு 19.56 இருக்குது ப்ளஸ். சரிங்களா, அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிறனால கிளாக் வைஸ் சிம்பிள் போட்டு 19.56. இப்போ இதுக்கு மூமெண்ட் அபவுட் பி கண்டுபிடிக்கிறீங்க. பிக்கு வந்துட்டு மூமெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு RC1 × 4 வரும். இந்த ரியாக்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4 மீட்டர், டோட்டல் டிஸ்டன்ஸ் 3 + 1 4 மீட்டர். அடுத்தது மைனஸ் இது பாருங்கள் 19.56 ஆன்டி கிளாக்வைஸ் மைனஸ் போட்டாச்சு. இது வந்துட்டு +14.29. அடுத்தது இது யூடிஎல் இது பாயிண்ட் லோட் இருக்குது
minus 25 into 3 meter. மூமெண்ட் ஆஃப் பி எடுக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் 25 into 3 மீட்டர். இந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் போடக்கூடாது, வெறும் வேல்யூஸ் மட்டும் எழுதினா போதும். இது யூடிஎல், இது பாயிண்ட் லோடாக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸாக பிரிக்கிறோம். இது ரெண்டும் ஆல்ரெடி மூமெண்ட்டில் தான் இருக்குது, டிஸ்டன்ஸ் போட வேண்டாம். இதுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு டிஸ்டன்ஸ் போட்டால் போதும். ஏன்னா அது பாயிண்ட் லோடு. டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மூமெண்ட்டாகவே மாறும். சரிங்களா? இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 4RC1 ஈக்குவல் டு இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா 80.27 வருது. டிவைட் பை இந்த 4 கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிங்கன்னா 20.07 வந்துருச்சு. RC1 வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து RB2 வேணும் அப்படின்னா டோட்டல் லோடு, இந்த பீமில் எவ்வளோ லோடு இருக்குது? 25 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 25லேருந்து இந்த RC1 வேல்யூ 20.07 மைனஸ் பண்ணிருங்க, 4.93 கிடைக்கும். இந்த RB2 வேல்யூ. சரிங்களா? இந்த ரியாக்ஷனோட வேல்யூ வந்துட்டு 4.93. சரிங்களா? அடுத்து ஸ்பேன் சிடி எடுத்துக்கோங்க. ஸ்பேன் சிடியில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்னு இருக்குது. ஒரு பாயிண்ட் லோட் 40 கிலோமீட்டர், சென்ட்ரல் ஆக்டாக 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் இருக்குது. மூமெண்ட் வந்துட்டு மூமெண்ட்டட் சிடி டிசி ரெண்டும் வேணும். சரிங்களா? பாருங்கள் அந்த பீம் வரைஞ்சிட்டு மூமெண்ட்டட் டிசியும் மூமெண்ட்டட் சிடியும் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு அந்த டேபிள்ஸில் பார்த்து எழுதிக்கிறோம். மூமெண்ட்டட் சிடிக்கு வந்துட்டு 19.56, மூமெண்ட்டட் சிடிக்கு -19.56, மூமெண்ட்டட் டிசிக்கு வந்துட்டு 27.94 எழுதிட்டிங்களா? மூமெண்ட்டட் டிசிக்கு 27.94, இது வந்துட்டு 19.56. இது ஆன்டி கிளாக்வைஸ் மைனஸ் இருக்கிற ஆன்டி கிளாக்வைஸ் போட்டோம். இது வந்துட்டு ப்ளஸ்ஸு கிளாக்வைஸ் போட்டாச்சு. இதுக்கு அதே மாதிரி மூமெண்ட் அபவுட் சி எடுக்கிறோம். சிக்கு வந்துட்டு மூமெண்ட் எடுக்கிறோம். மூமெண்ட் எடுக்கும்போது RD இன்ட்டு 5 மீட்டர், டோட்டல் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் வரும். RDக்கு வந்துட்டு 5 மீட்டர். மீதி எல்லா மூமெண்ட்டும் எடுத்துக்கிறோம். பாயிண்ட் லோடுக்கு மட்டும் டிஸ்டன்ஸால் பெருக்கிறோம். பெருக்கிட்டோம்னா RDக்கு வந்துட்டு வேல்யூ 21.64 வரும். சரிங்களா? RC2 இது சிம்ப்ளை பண்ணும்போது டோட்டல் லோட்லேருந்து RD மைனஸ் பண்ணிவிடுவோம், RC2 கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு சிம்பிளி சப்போர்ட் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். நார்மலாக இங்கே இருக்கிற ஃபார்முலா வந்துட்டு ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டுக்கு போடுற ஃபார்முலா இது போடக்கூடாது. சிம்பிளி சப்போர்ட் பீம்னா என்னென்ன பீம் வரும்? இப்போ உதாரணமாக ஃபஸ்ட்டு ஸ்பேன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா த்ரோட் யூடிஎல் வந்துருக்கு. ஏபி ஸ்பேனுக்கு த்ரோட் யூடிஎல் இருக்குது. இதுக்கு சிம்பிளி சப்போர்ட் இருந்தால் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்துட்டு WL²/8. சரி, அதான் போட்டிருக்கு. அதே மாதிரி பிசி ஸ்பேன்னா பாயிண்ட் லோடு சென்ட்ரல் ஆக்டாவில் தள்ளி ஆக்டாக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்துட்டு WAB/L. அடுத்து வந்துட்டு ஸ்பேன் சிடிக்கு வந்துட்டு மூமெண்ட் வந்துட்டு WL/4. இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு திரும்ப அந்த பீம் எடுத்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு பெண்டிங் மொமெண்ட் வந்துட்டு பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் மூமெண்ட் டேபிள்ஸில் கண்டுபிடிச்சிங்க இல்லையா? MA எவ்வளோ, MB எவ்வளோ நல்லா பாருங்கள். MBக்கு வந்துட்டு 14.29, MCக்கு வந்துட்டு 19.56, MDக்கு வந்துட்டு 27.74. இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபைனல் மூமெண்ட்டில். டேபிள்ஸில் பாருங்கள், இதுதான் உங்களோட ஃபைனல் மூமெண்ட். இந்த ஃபைனல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சாரி பாருங்கள். ஏபிக்கு வந்துட்டு 24.11 தெரியுதுங்களா? ஏபிக்கு வந்துட்டு 24.11 போட்டிருக்கோம். அடுத்து பிசிக்கு வந்துட்டு 14.29, பிசிக்கு வந்துட்டு -14.29. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மூமெண்ட் வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? அதை வந்துட்டு எடுத்து அங்கே எழுதிக்கிறோம். இப்போ கிளியராக தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த மூமெண்ட் வேல்யூலாம் எடுத்து அதில் எழுதிக்கிறோம். அதை எழுதிக்கிட்டு அப்புறமா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறோம். மூமெண்ட் அட் ஏ எவ்வளோ? 24.11. அதுக்கு இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். அடுத்து இந்த இடத்துல 14.29 வந்திருக்கு. இங்கேருந்து 14.29க்கு ஒரு நெக்ஸ்ட் ஒன். இது 19.56, அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு லைனு. அடுத்து 21.64க்கு ஒரு லைன். 21 27 சாரி இந்த 27.74க்கு ஒரு லைன். சரிங்களா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இது டு இதை ஜாயின் பண்ணுறோம். இதை டு இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து அப்போது இந்த 3 வேல்யூ என்ன வேல்யூனா இங்கே கண்டுபிடிச்சிருக்குங்களா? சிம்பிளி சப்போர்ட் பீம் வச்சுட்டு அந்த வேல்யூ தான் அது. ஏபி ஸ்பானுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கு? 31.25. அது இங்கே இருக்கா? 31.25 ஏபிக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து B2Cக்கு வந்துட்டு 18.75, B2Cக்கு 18.75. அடுத்து C2Dக்கு 50,
இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. யூடிஎலாக இருக்கிறதுனால இது மட்டும் கர்வு, இதெல்லாம் பாயிண்ட்லோட இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேங்களா? அடுத்து இந்த ரியாக்ஷன் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.